நேர்களே, பாகிஸ்தான் இம்ரான் கான் மரணம் அடைந்தாரா? பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர், பாகிஸ்தான் தெஹ்ரீகே பார்ட்டி அந்த அமைப்பினுடைய நிறுவன தலைவர் குறித்து நேற்று நம்முடைய பதிவில் இன்றைக்கு 2 விவகாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுடைய மகன் காசிம் கான் எங்களுடைய அப்பா உயிரோடு இருப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் எங்களிடத்திலே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் ஏன் எனது உறவினர்கள், எனது அத்தை யாருமே எங்க அப்பாவை போய் சந்திப்பதற்கு பாகிஸ்தான் அரசு மறுக்க வேண்டும்? என் தந்தை உயிரோடு இருப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமான நிகழ்வும் இல்லை, உண்மை மறைக்கப்படுகிறது என அரசியலில் ஈடுபடாமல் லண்டனில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இம்ரான் கானுடைய மகன் கசீம் கான் தனது பேட்டி ஒன்றில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இம்ரான் கானுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்த பாகிஸ்தானுக்கு ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஜனநாயக அரசாங்கங்களுக்கும் இம்ரான் கானுடைய மகன் காசிம் மிக பரிந்துரையான கடுமையான வேண்டுகோளை வைத்திருக்கிறார். இம்ரான் கானுக்கு ஏதாவது நடந்திருந்தால் அல்லது இனி நடந்தால் அவருடைய உயிருக்கோ உடலுக்கோ அசம்பாவிதம் எது நடந்தாலும் பாகிஸ்தான் அரசாங்கமே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என இம்ரான் கானுடைய மகன் காசிம் கான் சொல்லியிருப்பது மட்டுமில்ல, அவர் சொன்னதில் என் தந்தை உயிரோடு இருப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில கைஃபர் பக்துன்வா மாகாணத்தின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரான சொஹைல் அஃப்ரிடி இம்ரான் கானை சந்திப்பதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய சிறைக்கு வெளியே அவர்கள் கூடியிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களினுடைய தலைமை நீதிபதிகள் உத்தரவுகளை மீறி இம்ரான் கானை சந்திக்க அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை சர்வதேச ஊடகங்கள் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பெரும் போராட்டத்தை நான் உலகத்திற்கு சொல்லவே நடத்தி கொண்டிருக்கிறேன் என்கின்றார் ஷஹீத் அஃப்ரிடி. அவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கைஃபர் பக்துன்காவா மாகாணத்தினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்ரானுடைய கட்சியின் மாகாண முதல்வர். அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு முற்றிலும் எதிர்மறையானது. அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் எந்த வகையான துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கவில்லை. சிறை நிர்வாகம் அறிவித்தது அவர்களின் கூற்றுப்படி எந்த சாதாரண கைதிக்கும் கிடைக்காத வசதிகள் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு பாகிஸ்தான் அரசு சொல்கிறது. இம்ரானுக்கான சிறப்பு உணவு கொடுத்திருக்கிறோம், உடற்பயிற்சி கூட வசதிகள் இருக்கிறது, வசதியான தங்குமிடங்கள் அவருக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சந்திப்பதற்கு ஏன் மறுக்க வேண்டும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. பாகிஸ்தான்ல நேற்று நாம் பேசும்போது அவருடைய 3 சகோதரிகள், அலிமா கான், மற்றொரு சகோதரி டாக்டர் உஸ்மானியா கான், மற்றொரு மூத்த சகோதரி நௌரின் நியாசி. நௌரின் நியாசி என்ன சொல்கிறார்? சர்வதேச ஊடகங்களை தாண்டி நாங்க இந்தியாவில் இருந்திருந்தால், பாகிஸ்தான் இந்தியாவை விட்டு பிரியாமல் இருந்திருந்தால் நாங்கள் இவ்வளவு துயரத்தை சந்தித்திருக்க மாட்டோம் என ஒரு பெரும் குண்டை போட்டிருக்கிறார். 1947களுக்கு பின்பு இந்திய சுதந்திரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மத ரீதியாக பிளவுபட்டது. முகமது அலி ஜின்னா அவர்களின் தலைமையில் பாகிஸ்தான் ஒரு சுதந்திர நாடாகவும், மகாத்மா நேருவின் காலத்தில் இந்தியா ஒரு நாடாகவும் இன்றும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நௌரின் நியாசி என்ன சொல்கிறார்? நாங்கள் இந்தியாவோடு இருந்திருக்கலாம், எங்கள் நாட்டில் வறுமையை பாருங்கள், எங்கள் நாட்டில் அடக்குமுறைகளை பாருங்கள், எங்கள் நாட்டின் ஜனநாயகத்தின் விதிமுறைகளை பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் மனசுல வச்சு சொல்றார். ஊடகங்களுக்கு சுதந்திரம் இல்லை, தேசத்தில் பயங்கரவாதிகளின் தாக்குதல்,
நாடு வறுமையின் கோரப்புடி. இந்தியாவை பாருங்க, ஒரு ஸ்டெபிலிட்டியான அரசு இருக்கிறது. ஸ்திரத்தன்மை இந்தியாவில் இருக்கிறது. இந்தியா உலகம் முழுவதும் பெரும் வளர்ச்சியை காணுகிறது. நாங்கள் IMF இடத்தில் கையேந்தி $4 பில்லியன் அலைந்து கொண்டிருக்கிறோம். எமது நாட்டின் மக்களை பார்த்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் விசா கொடுப்பதை தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து வந்தது பெரும் தவறு என்ற குரல் 77 ஆண்டுகளுக்கு பின்பு பாகிஸ்தானில் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை இந்திய அரசியல் தலைவர்கள் சிந்திக்கணும் அப்படின்னு தான் நான் ஒரு பத்திரிகையாளனா எனது பார்வை. நௌரின் நியாஸினுடைய அந்த பேட்டியில் நான் உணர்கிறேன். மிக முக்கியமாக அவர் கூறியிருப்பது, பாகிஸ்தான் இம்ரான்கானுடைய மரணத்திற்கு காரணமா அல்லது இது ஒரு போலி செய்தியா என்பது வேறு விவகாரம். பாகிஸ்தான் அபிஷியல் அவர் நல்ல மனநிலையில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய மகன் லண்டனில் இருக்கக்கூடிய காசிம் கான், என் தந்தை உயிரோடு இருப்பதற்கான we don't have any authenticity report, எந்த ஆதாரமான ஒரு தகவலும் இல்லை என்பதும் ஐநா சபை மட்டுமல்ல, ஹியூமன் ரைட் கமிஷன், டெமோக்ராட்ஸ் ப்ராசஸ், ஆல் த மீடியா பீப்புள் மஸ்ட் டேக், இதை கண்டிப்பா நீங்க எடுக்கணும், உலகத்துக்கு சொல்லணும். அவருடைய உயிருக்கோ அவரது உடைமைக்கோ அவரது உடல் நலத்திற்கோ என்ன வந்தாலும் பாகிஸ்தான் அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இது அவருடைய கோரிக்கை. அலிமா கான், டாக்டர் உஸ்மானியா கான், நௌரின் நியாஸினுடைய கோரிக்கை. ஒரு சர்வாதிகார நாடாக பாகிஸ்தான் மாறிவிட்டது. பாகிஸ்தான் ஒரு மிக மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருப்பதும் நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இம்ரான்கானுடைய மகனுடைய பேட்டி, இம்ரான்கானுடைய சகோதரி நௌசிக் நியாஸினுடைய பேட்டியை தாண்டி இந்தியாவில் இருந்தா நாங்க நல்லா இருப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை இந்திய ஆட்சியாளர்கள் சந்திக்கணும். இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளணும். நம்ம நாடு சர்வாதிகாரம் இல்லை. மனித உரிமைகளை பேண வேண்டும், மத உரிமைகளை பேண வேண்டும், ஜனநாயக சக்திகளை உயர்த்த வேண்டும். சர்வாதிகாரம் இருக்கவே கூடாது. 1958 ஸ்கந்தர் மிர்சாவுடைய தலைமையில், நான் நேற்று சொல்லியிருந்த மறுபடியும், அய்யூப் கான் தலைமையில் 1969 வரை ஒரு கடுமையான இராணுவ ஆட்சி. 1969 71 வரை பாகிஸ்தான் ஆகா யஹியா கானுடைய இராணுவ ஆட்சி. 76களுக்கு பின்பு ஜுல்பிகார் அலி பூட்டோ படுகொலை செய்யப்பட்டார். இஸ்லாமிய ஷரியத் ஆட்சி கொண்டு வந்த பேரில் இராணுவம், அதாவது ஜெனரல் ஜியாவுல் ஹக்கின் மூலம் கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் முஜாஹிதீன்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. 1979 ஆரம்பிக்கப்பட்ட போர் சோவியத் யூனியனுக்கும் முஜாஹிதீன்களுக்கும் இடையே ஆப்கானிஸ்தானில் உருவாகி பின்பு தலிபான்களாக மாறியது. அதற்கு பின்பு 1999 2008 வரைக்கும் நவாஸ் ஷெரீஃபினுடைய ஆட்சி முடிந்து பர்வேஸ் முஷாரஃபினுடைய சர்வாதிகார ஆட்சி, இராணுவ ஆட்சி, இதெல்லாம் எங்களுக்கு நிம்மதி இல்லை. இந்த நாட்டினுடைய அடிப்படை இராணுவத்திற்கு கீழ் போய்விட்டது. சரியான ஒரு அன்ஸ்டெபிலிட்டி, அன்சர்டினிட்டி நிலை காணப்படுகிறது. ஆட்சியில் ஸ்திரத்தன்மை எதுவும் இல்லை என கொதிக்கிறார்கள். இப்பொழுது அவர் சொல்கிறார், இந்தியாவுடன் வந்தது மனவருத்தம் அளிக்கின்றது, இந்தியாவை விட்டு நாங்கள் பிரிந்தது மனவருத்தம் அடைகிறது என செய்தி. இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பெறக்கூடிய செய்தி. ஆனாலும் இம்ரான்கானுடைய மனோநிலை, இம்ரான்கானுடைய உடல்நிலையை நல்லாக இருப்பதாக பாகிஸ்தான் சொல்கிறது. அவருடைய உறவுகளோ அவர் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என சொல்கிறார்கள். அவர்கள் இப்படி சொன்னாலும் இம்ரான்கான் விரைவில் சந்திப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுப்பார்களா? அந்த அனுமதி கொடுக்கின்ற போதுதான் அவரது உடல்நிலை, அவரது மனோநிலை, அவரதுடைய இயற்கையான தன்மை உலகத்திற்கு வரும். 14 ஆண்டுகள் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக, அரசியல் ரீசனுக்காக அவர் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். அதில் 2 ஆண்டுகளுக்கு மேல் கடந்திருக்கிறது. பாகிஸ்தான் அரசியலிலே அசீம் முனீருடைய தலைமையில் முழுமையாக சஃபாஸ் கூட அதிகாரமற்றவர்களாக மீண்டும் ஒரு இராணுவ பிரிகேடியருடைய தலைமையிலே நாடு மாறி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலையில் இதுதான் தற்போது செய்தி. மீண்டும் இம்ரான்கானுடைய உடல்நிலை குறித்து வரக்கூடிய யதார்த்தம் இல்லாத செய்திகளை சொல்லாமல் உண்மையான களப்பதிவை பாகிஸ்தான் டான் நியூஸ் மற்றும் சர்வதேச செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.